கதிரவனை போல ஒலிக்கும் கலைஞர் டிவி நேயர்களே, இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் மகா. வாட்டர் ஃபால்ஸ் பெண்கள் தலைமுடி போல இருக்கிறதும், பெண்கள் தலைமுடி வாட்டர் ஃபால்ஸ் போல இருக்கிறதும் என்னைக்குமே இருந்துகிட்டு வர ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன். ஏன்னா நான் வந்துட்டு ரீசெண்டா அவங்க நம்ம திருநெல்வேலி கிட்ட இருக்கிற ஒரு பான தீர்த்தம் சொல்லிட்டு மலை மேல ஏறி போய் பார்த்தோங்க. அந்த அம்பா சமுத்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாஞ்சோலை இதுக்கு பக்கத்துல இந்த பான தீர்த்தம்ட்டு இருந்தது. ஸோ அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த அந்த ஃபால்ஸ், அந்த கொட்டுற அழகு இருக்கு பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஃபால்ஸ் மாதிரி தான் இதேதான் நயாகரா ஃபால்ஸ். ஆனா இதுல எப்படி இப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு 10% வருது. பட் நயாகரா ஃபால்ஸ் இதுல ஒரு 1000 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த ஃபோர்ஸோட அந்த அழகோட வரும் அப்படின்னு சொன்னாங்கங்க. பட் அது சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்தது. எப்படியாவது நம்ம நயாகராக்கு போயே ஆகணும், நயாகரா ஃபால்ஸை பார்த்தே ஆகணும்னு நினைச்சேன். பட் ஏன்னா இயற்கை அப்படின்னு சொன்னாலே ஒரு அழகு தானேங்க. அது மட்டும் இல்ல பாரு, அதுல நாங்க அந்த அந்த பான தீர்த்தம் போய் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் எடுத்துக்கங்களேன். ஒகேனக்கல்ல நம்மள சுத்தி பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் வெள்ளை வெளியல்னு அழகா அந்த பரிசல்ல போகும்பொழுது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஃப்ரெஷ்ஷா ஃபிஷ் எல்லாம் அங்கேயே கட் பண்ணி கிளீன் பண்ணி அப்படியே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வேற கொடுப்பாங்கங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே அந்த இயற்கை அந்த பரிசல்ல போகும்பொழுது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா. ஸோ அதை மாதிரி தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், கண்டிப்பா நான் நயாகரா ஃபால்ஸ் போகணும்னு சொல்லிட்டு உடனே ஃபேமிலியோட நாங்க விசா அப்ளை பண்ணி உடனே கிடைச்சது பாருங்க. கடைசியா அமெரிக்கா டிராவல் பண்ணோம். அங்க போயிட்டு நயாகரா ஃபால்ஸை பார்த்தேன் பாருங்களேன். நிஜமாலுமே இது நம்ம கனவா இல்ல நினைவா அப்படின்னு என்னாலேயே நம்ப முடியலங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா கண் கொள்ளா அந்த காட்சி இருக்கு பாருங்களேன். அங்க போகும்பொழுதுதான் அந்த நயாகரா ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 விதமா அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் பாருங்க. அதுல ஒரு வியூ என்ன அப்படின்னு கேட்டா அமெரிக்கன் ஃபால்ஸ் வியூ அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வியூ பிரைடல் வியூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3வது வியூ பாயிண்ட் என்னன்னு கேட்டாக்கா ஹார்ஸ் ஷூ வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. அந்த ஃபால்ஸ் விழற அழகு அந்த மாதிரி இருக்குமாங்க. அதுல அந்த பிரைடல் அப்படின்னு சொல்லும் போது வியூ பாயிண்ட பாத்தீங்கன்னா அந்த எப்படி ஒரு பெண்ணோடைய அந்த கூந்தல், அந்த வேவி, அந்த கேர்லி ஹேர் எவ்வளோ அழகா அதை அப்படி சுருள் சுருளா வளைவா அந்த அளவுக்கு எப்படி அவங்க முடி இருக்கோ அதே மாதிரி அந்த ஃபால்ஸும் கோட்டம் அப்படின்னு சொல்றாங்கங்க. ஏன் அந்த அவங்களோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா கூட அந்த மணமகளுடைய அந்த மோகம், இந்த கிறிஸ்டியன்ஸ் பிரைடல் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த வெள்ளை தேவதை மெல்ல நடந்து வர அவளது நாணமும் நளினமும் சேர்ந்தே கூடவே நடந்து வரும்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுடைய அந்த கிளாத் இருக்குது பாருங்க, முகத்துல வெள்ளை திரை அப்படியே கவர் பண்ண மாதிரி அந்த அந்த ஃபால்ஸ் விழற அழகு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. சோ இந்த நயாகராவில் இப்படிதாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொன்னாங்க. பட் அதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையாவே தான் இருந்தது பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நயாகராவை பார்க்க ஆசைப்பட்டேன், பட் விமானம் ஏற கையில காசு இல்ல. நயன்தாராவை பார்க்க ஆசைப்பட்டேன், பட் ஷூட்டிங் போக இடம் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு பெண்ணோட ஹேர் ஸ்டைல பார்த்தேன், அதுல நயாகராவையும் பார்த்துட்டேன், நயன்தாரா பண்ணிருக்கிற அந்த ஹேர் ஸ்டைல் சாயலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு கவிதையே சொல்றாங்கங்க. குற்றால அருவி, கொடைக்கானல் அருவின்ட்டு இந்த சம்மர் வெக்கேஷன்ல வீட்டுல இருந்தபடியே நீங்க இந்த வாட்டர் ஃபால் ஹேர் ஸ்டைல பார்த்துடலாமா? அருவிக்கு போக எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம ஃப்ரெஞ்ச் பிளாட் மாதிரி போட போகிறோம். ஸோ ஒன் சைட் ஃப்ரெஞ்ச் பிளாட் போட்டு அதனோட ஸ்டெப்பில் இன்னொரு ஃப்ரெஞ்ச் பிளாட் மாதிரி ஒன் சைட் கொண்டு அதில் வர அந்த மிடில் லைன் பார்த்தீங்கன்னா
அந்த லைன் அப்படியே ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது அந்த ஹேர் அப்படியே ஃபால் பண்ணலாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அது அப்படியே கண்டினியூவேஷனும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு லைன் கொடுத்துட்டு இன்னொரு செகண்ட் லைன் கொடுத்துட்டு தேர்ட் லைன் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸோட எஃபெக்ட் வந்து நமக்கு கரெக்டாக தெரிய வருங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஃபேஸ், அக்கார்டிங் டு த ஹேர் நாம் வந்துட்டு ஃப்ரெண்ட் செட் பண்ணிடணுங்க. பிகாஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹேங்கிங் கர்ல்ஸ் மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டாப் கர்ல்ஸ் மாதிரி போடும்போது அது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்கேஷன் அண்ட் டைமிங், அவங்களோட ஃபங்க்ஷனில் என்ன அவங்களுடைய பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்ணணும் பாருங்களேன். ஸோ ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இமேஜினேஷன் தாங்க. நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ஐடியாவால் நாம் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் கொண்டு வரலாம் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் இதை எப்படி பண்ணுறதுன்னு ஆஸ் அ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். அதுவும் சூட்டபிள் ஹேர் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஒவ்வொருத்தர் முடி அப்படின்னும் பொழுது நிறைய பேர் பாருங்கள் பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ஒரு சைடில் எடுத்து நம்ம பண்ணுறோம். பிரைட் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னா ஹேர் ஃபால் வருது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கங்க. பட் அதுக்காக அவங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா அவங்க ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் போய் பண்ணும் பொழுது அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஹேர் ஃபால் அப்படின்னு எதனால் வருது ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய பேருக்கு அதாவது ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால ஹேர் ஃபால் வருது, விட்டமின் டெஃபிஷியன்சினால வருது, டென்ஷன், வரீஸு, ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால இதனாலலாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு அண்ட் தென் அவங்களுக்கு மலேரியா அப்படி வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு உடலில் வந்து அதை ஹெல்த் வைஸ் அவங்க குறைபாடுகள் இருந்தாலும் ஹேர் ஃபால் நிறைய வர ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட் அதிகமாக இருந்தாலும் சரி, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பர் ஹேர் கேர் எடுத்துக்கணும் பாருங்களேன். நல்ல ஹேர் ஸ்பா எடுத்துக்கிட்டு, டீப் கண்டிஷ்னர் எடுத்துக்கிட்டு, அண்ட் தென் ஸ்கேல்ப் மசாஜ் எடுத்துக்கலாம். அண்ட் அவங்களுக்கு பாருங்கள் ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தாக்கா ஆயிலி ஹேராக இருந்தால் ஹென்னா பேக் அவங்க எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய பேரோட ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் இருந்தாக்கா ஹேர் ரொம்ப வீக்காக இருக்கும். சம்டைம்ஸ் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஹேர் ரொம்ப வீக்காக இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க ஹேர் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் கேர் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஹேர் ஃபால் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக கேர் எடுத்து அவங்க வந்து எவ்ரி ஒன்ஸ் இன் எ வீக் அவங்க போயிட்டு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா 100% அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் இன் 15 days எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 75% ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் பாருங்க. இதே மந்த்லி ஒன்ஸ் அவங்க ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா 50% அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுங்க. ஸோ நாம் எடுத்துக்கிற எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ டைமு, எவ்வளவோ பணம் எதுக்கோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம முடி நம்ம அழகுக்காக கண்டிப்பாக நேரத்தையும் பணத்தையும் நாம் செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை பாருங்க. இப்போ பாருங்க இவங்களோட ஹேர் ஸ்டைல் ஒரே சைடில் எடுத்து அந்த ஃபால்ஸ் மாதிரி இங்கே பாருங்க ஒவ்வொரு லேயராக வந்திருக்கு. அதை அப்படியே அடுத்த லைனும் இந்த ஸ்டைலை அந்த பிளேஸ் அந்த கேப் விட்டு அதை அப்படியே இன்னொரு ஸ்டெப்பு நாம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியே உங்களுக்கு 3rd row கூட நம்ம கொண்டு வரலாம். பட் 2 ரோவோட இவங்களுக்கு விடும்பொழுது அந்த ஃபால்ஸ் மாதிரி எப்படி இதை வந்து ட்ராக், அந்த ரயில்வே ட்ராக் அந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை ரோப் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எல்லாமே நமக்கு எது ஐடியாவோ நம்மளுடைய ஓன் ஐடியாவில் கூட நம்ம நேம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுல தப்பே இல்லை பாருங்க.
ஹை போனி, லோ போனி அண்ட் ஃப்ரண்ட் பேங்க்ஸ் அண்ட் நேச்சுரல் கேர்ள்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வெட்டிங் பெல்ஸ் அண்ட் மெஸி லுக் ஹேர் ஸ்டைல்ஸ், 60s ஹேர் ஸ்டைல்ஸ், வெட் லுக் ஹேர் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அப் கேர்ள்ஸ் அண்ட் ஹை கேர்ள்ஸ் அண்ட் லோ கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டைலை வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியாக எப்படி வேணால் கொண்டு போகலாங்க. பேபிஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கொண்டு போகலாம் அண்ட் மெஸ்ஸி லுக் ஹேர் ஸ்டைல்ஸ்னு கொண்டு போகலாம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதே கீழே மாத்திரம் எண்ட் ஆஃப் த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அண்ட் வெட்டிங் பெல்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளாட்டை ஒரு பின்னல் போட்டு அதில் ஒரே ஒரு பின்னலில் இருக்க நடு அந்த காலை மாத்திரம் இழுக்கும் போது அது ஒரு மாதிரி கலைஞ்சி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வர ஆரம்பிச்சிடும் பாருங்களேன். அதனோட ஸ்டைலும் அது தனியாக அழகு தருங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்டைல் பண்ண உடனே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிஜமாலுமே வாட்டர் ஃபால்ஸில் வர மாதிரி இங்கே பாருங்க, ஒவ்வொரு முடியும் ஃபால்ஸ் மாதிரியே ஹேங் ஆகுது பார்த்தீங்களா? ஒவ்வொரு முடியும் எப்படி இவங்களுக்கு பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்டைலும் பாருங்க, இந்த பின்னல்ல இருந்து வர முடி அப்படியே ஃபால்ஸ் மாதிரி தொங்கிட்டே இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட்ல இந்த பின்னல் வரும்பொழுது இந்த பின்னலோட எண்டிங் அப்படியே ஒரு பின்னல் மாதிரி கொண்டு வந்துட்டு, இது பார்ட்டி வேர் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட்ஸ் எனக்கு ஹேர் அப்படியே வந்து ஓப்பன் ஹேர் ஃப்ரீ ஹேர் வேணும், பட் ஸ்ட்ரெயிட்டனிங் வேண்டாம், ஆனால் எனக்கு கேர்லி டாங்ஸ் எல்லாம் வேண்டாம், சம்திங் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டாக்கா ரொம்ப நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல விதமான ஹேர் ஸ்டைல்ஸு நம்ம எல்லாருமே இந்த சலூன்ஸ்க்கு மேக்கப் பண்ணிக்கணும், ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும்னா நல்லா லைஃப் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு போகிறாங்க. நேயர்களே, வாட்டர் ஃபால்ஸ் ஹேர் ஸ்டைல் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த பாருங்க, அழகா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அழகா உங்களுக்கு விஷுவலா அதை காமிக்கும் பொழுது நீங்க இதை ரொம்ப ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி நல்லாவே பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்தையுமே நாம வெறும் டெல்லிங் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், சொல்லும் பொழுது நாம அதை கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 hours கழிச்சு நமக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 60% நமக்கு ஞாபகம் இருக்குங்க. ஆனா இதுவே 3 days கழிச்சு நாம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 10% தான் ஞாபகம் இருக்கும். இதே பாருங்க, சொல்லவே வேண்டாம், ஒன்லி ஷோயிங், ஒரு விஷுவலா நான் ஒரு ஹேர் ஸ்டைல் மாத்திரம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு 3 hours கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல 70% ஞாபகம் இருக்கும். ஆனா 3 days கழிச்சு கேட்கும் பொழுது 20% உங்களுக்கு ஞாபகம் வருங்க. பட் டெல்லிங் அண்ட் ஷோயிங் அப்படின்னு எடுத்துக்கங்களேன், சொல்றதையும் சொல்லி டெமோவும் காமிச்சு அவங்களுக்கு அந்த விஷுவலா காமிக்கும் பொழுது பாருங்க உங்களுக்கு 3 hours கழிச்சு 85% ஞாபகம் இருக்குங்க. ஆனா 3 days கழிச்சு பாத்தீங்கன்னா 65% நல்லா ஞாபகம் இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஃபார்முலா அப்படின்னே சொல்லலாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு நல்லா பவர், எஃபர்ட் அண்ட் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் எல்லாமே, மெமரி ஸ்கில் எல்லாமே அதிகமா ஆகுங்க. இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் நம்ம எபிசோட்ல பாக்குற எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி ஒரு பெரிய ஹேர் ட்ரெஸ்ஸரா வரலாம். அது மட்டும் இல்லைங்க, listener is always successful people. Be a good listener, you will become really smarter. என்ன நேயர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, சோ ஹேர் வந்து நல்ல வெயிலுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் அதிகமா இருக்கு, நல்ல ஹேர் ட்ரையா இருக்கு அப்படின்னா ஹேரை சாஃப்டாவும் கண்டிஷனராவும் நீங்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தாக்கா,
இந்த கிரீன் டீ இருக்கு இல்லையா, அதனோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஃபெனோக்ரிக் பவுடர் சோப் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டு லெமனை அதுல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் உங்களுக்கு கேர்டும் அதுல மிக்ஸ் பண்ணி அதை ஹேர்ல நீங்க மாஸ்கா பேக்கா அப்ளை பண்ணி 45 மினிட்ஸ் கழிச்சு நல்ல ஹெர்பல் ஷாம்புவால வாஷ் பண்ணுங்க. உங்களோட ஹேர் சாஃப்ட் அண்ட் சில்கியா மாறிடும். நன்றி நேயர்களே. மீண்டும் நாளை இதே நேரத்துல வேற ஒரு புது ப்ரோக்ராமோட சந்திப்போம். எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய மகளிர் மருத்துவ பகுதியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக பெண்கள் சம்பந்தமாக முக்கியமாக ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை கூட அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் சரியாக கவனிக்கவில்லை என்றால் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகாரமாக உருவாகிறது. ஸோ திருமணமான புதிதில் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன, அதை அவங்க வந்து எப்படி எதிர்கொள்வது? ஏன்னா இதை பற்றிய சிறிய தகவல்கள் நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு தேவை. ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து அவங்க உடலை பற்றி யோசனை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. திருமணம் முன்னால வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி இல்லை படிச்சுக்கிட்டு இல்லை ஒரு வேலைக்கு போகும் பொழுது அந்த வயதில் வந்து ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். ஸோ உடல் சம்பந்தமான ஒரு தகவல்களை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனா திருமணமான புதிதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் அளவில் மன அளவில் முக்கியமாக ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு தேவைகள் இருக்கலாம். அதை எப்படி எதிர்கொள்வது, சரியான மருத்துவத்திற்கு எப்படி செல்வது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முக்கியமான திருமணமான புதிதில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து உடனே குழந்தை பெற்றுக்கிறதா இல்லையா, இது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அம்மா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை நாங்கள்லாம் ரொம்ப வந்து எதிர்பார்ப்போடு இருக்கோம், உடனே வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த கணவன் மனைவி இருவருக்கும் எப்படி ஒரு மனநிலை இருக்கும் என்றால், இப்போ வேணாமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னுமே சரியா தெரியல, ஒரு 6 மாதம் வேண்டாம், 1 வருடம் வேண்டாம். இல்லை சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் இன்னும் வந்து தன்னுடைய வேலையில் ஒரு சரியான வேலையில சேர்ந்த பிறகு இல்லை ஒரு நல்ல ஒரு கெரியர் டெவலப் ஆன பிறகு நம்ம குழந்தை பெற்றுக்கூடாதா அப்படின்னு அந்த பெண் நினைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இதை எப்படி எதிர்கொள்வது? ஸோ நிறைய பேர் வந்து இது நீங்கள் ஐடியலாக சரியான முறையில் பார்க்க வேண்டும் என்றால் கருத்தடை சம்பந்தமான தகவல்களை எப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பெண் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள், இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, ஆனால் திருமணத்துக்கு 1 மாதம் இருக்கு 2 மாதம் இருக்கு அப்படின்ற பொழுது அந்த பெண் வந்து ஒரு நல்ல மகளிர் மருத்துவரை அணுகி கருத்தடை சம்பந்தமான எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்வது மிக மிக சிறந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான புதுதில் வந்து அந்த திருமண உறவில் இருந்துட்டு கொஞ்ச நாள் வந்து அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்த பிறகு அந்த முதல் மாசமோ இல்லை 2வது மாசமோ அவங்க வந்து இதை பற்றி தெரிந்து கொள்வது வரும் பொழுதே சில பேருக்கு என்னன்னா நாட்கள் தள்ளி போயிருக்கும். அப்புறம் நம்ம பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் ரெடியாகவே இல்லையே மேடம், இப்போ வந்து எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், அவர் வந்து வெளியூருக்கு போகிறாரு, இல்லை நான் வந்து என்னுடைய வேலை சம்பந்தமாக வெளியே செல்கிறேன், அதனால வந்து இப்போ குழந்தை வேண்டாம், நாங்கள் வந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சியே இந்த குழந்தைய பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கருக்கலைப்பை பற்றி கேட்பாங்க. ஸோ இது ஒரு தவறான ஒரு என்ன சொல்றது ஒரு நோக்கு. அப்போ சரியாக என்ன செய்யணும், கருத்தடை பற்றி எப்படி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமணத்திற்கு சிறிது முன்னால், எப்போ வந்து அந்த திருமணத்திற்கு முன்னாலே ஒரு நல்ல மகளிர் மருத்துவரை அணுகி ஒரு முதல் குழந்தைக்கு முன்னால் திருமணமான புதிதில் என்னென்ன கருத்தடை சம்பந்தமான நம்மளுக்கு வந்து உதவிகள் இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதல் குழந்தைக்கு முன்னால் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஆணுரைகள் இருக்குது, காண்டம் சொல்கிறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய இந்த விளம்பரங்கள் மூலமாக எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அது ஆண் சம்பந்தமாக இருக்கிறது. பெண் சம்பந்தமான என்னென்ன கருத்தடைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்க வேணும். அதாவது திருமணமான புதிது இன்னும் முதல் குழந்தையை அவர்களுக்கு வாழ்வில் வரவில்லை என்ற காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து 2 ஒன்று நம்ம பார்த்தோம், ஆண் சம்பந்தமாக காண்டம்ஸ்,
பெண் சம்பந்தமாக கருத்தடை மாத்திரைகள் இருக்கின்றன. இப்ப இந்த கருத்தடைகள் மாத்திரைகளை வந்து எப்படி சாப்பிட வேண்டும், எப்படியெல்லாம் அதை வந்து அவங்க எந்த மாதிரி சாப்பிட்டா வந்து நிச்சயமாக சரியான முறையில் அவர்களுக்கு கருத்தரிக்காமல் இருக்கும், இத மாதிரி எல்லா விதமான தகவல்களையும் முதல்லயே அந்த பெண் வந்து தெரிந்து கொண்டு திருமணமான உடனே, அதாவது உறவில் இருப்பதற்கு முன்னாலே கணவனும் மனைவியும் சேர்ந்து இதை பற்றி ஒரு நல்ல மருத்துவரிடம் அவர்கள் முதல்ல கலந்து ஆலோசனை செய்து கொண்டு, அப்புறம் அவங்க ஒரு நல்ல மகளிர் மருத்துவர்கிட்ட அணுகி அதற்கு உரிய ஆலோசனை செய்து கொண்டு செய்தால் நிச்சயமாக தேவையில்லாத ஒரு கருக்கலைப்பை அந்த பெண் தவிர்க்க முடியும். ஏன்னா முதல் குழந்தை கருக்கலைப்பு செய்வது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தை உருவாக வேண்டும் என்று என்னென்னவோ விதவிதமா பணத்தை, அதாவது என்ன சொல்றது, எல்லாத்தையும் செலவு செய்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சரியான ஒரு முறை இல்லாமல், ஒரு அணுகுமுறை சரியாக இல்லாமல் தேவையில்லாம கருக்கலைப்புக்கு போவாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு பெண் கருக்கலைப்புக்கு செல்லாமல் இருப்பது மிக மிக சிறந்தது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், திருமணமாவதற்கு முன்னால் வந்து அவங்க போய் முதல்ல என்னென்ன இருக்கு, இப்ப நான் வந்து வேண்டாம், இந்த குழந்தை இமீடியட்டா வேண்டாம், உடனே இதை தவிர்ப்பது எங்களுக்கு சிறந்ததுன்னு நினைச்சா என்னென்ன இருக்குன்னு அவங்க, அப்புறம் பெண் உரைகள் கூட இருக்கு, ஃபீமேல் காண்டம்ஸ் கூட இருக்கு. அது வந்து ரொம்ப அதிகமான உபயோகத்தில் இல்லை, இருந்தால் கூட அதுவும் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ மகளிர் மருத்துவ அணுகி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது திருமணமான உடனே உறவு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த ஆண் பெண் இருவரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்ய வேணும். நம்மளுக்கு குழந்தை வந்து எவ்வளவு நாளுக்கு வேண்டாம், சரி ஒரு முதல்ல வந்து ஒரு முடிவு வராங்க, 6 மாத காலம் வேண்டாம் அப்படின்றாங்க. அப்ப அந்த 6 மாத காலத்திற்கு 2 பேருக்கும் என்ன, ஒரு சில நேரம் என்ன நினைப்பாங்க, ஆண் உரைகளே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க, 2 பேருக்குமே அது பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாம். ஒரு சில நேரம் அந்த ஆணுக்கு அது பிடித்திருக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கருத்தடை சாதனம் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொண்டு திருமண உறவை ஆரம்பித்தால் தேவையில்லாத பதட்டமும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். ஆனா அதை வந்து நம்ம முதல்ல வந்து பேசுறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு, இல்ல ஒரு பொண்ணு வந்து இதை எப்படி வந்து கணவன் கிட்ட பேசுறது, இது யாரோ, இதை பற்றி இன்னும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரணமாக இதை பேசுவதில் கஷ்டம் இருக்குமானால் ஒரு மருத்துவரை அணுகி 2 பேரும் பேசலாம். அப்ப கூட அவங்க கிட்ட இதை பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய காலகட்டத்தில் அந்த பெண் கருவுற்றவுடன் அவங்க வந்து 2 பேரும் என்ன சொல்றது, அவசரமாக வந்து இந்த குழந்தை இப்பொழுது தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரம் பெற்றோர்கள் வந்து இல்ல இப்ப நீங்க எந்த விதமான கருத்தனையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எங்களுக்கு உடனே குழந்தை தேவை அப்படின்னு வந்து ஒரு கம்பல்ஷன் கொடுப்பாங்க. ஆனா இது ஒரு அந்த ஆணையும் பெண்ணையும் சார்ந்த விஷயம். அதனால நீங்க கூச்சப்படவோ அதை பத்தி ரொம்ப வந்து சங்கோஜப்படவோ தேவையில்லை. நீங்களும் உங்கள் கணவரும் இதை பற்றி ஒரு சரியான முறையில் கலந்து ஆலோசனை செய்து கொண்டு ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அப்போ நீங்க என்ன கருத்தடை சாதனங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்க இதற்காக வந்து பெற்றோர்கிட்ட இதை சொல்லக்கூடாது சொல்லணும்ன்றது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் அதற்காக பயந்து கொண்டு, அதற்காக வந்து நம்மளுக்கு பிடிக்காதது செய்து பின்னால வந்து உடல்நிலை சம்பந்தமாக, ஏன்னா கருக்கலைப்பு என்று ஒன்று ஏற்படுமானால் ஒரு பெண்ணுக்கு குறைந்தது வந்து ஒரு 0.05% அப்படின்றாங்க, ஒரு சில சதவிகிதம் ஆகுது பின்னால் கருத்தரிப்பதற்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பின்னால குழந்தை இருக்கணும் இல்லையா, எல்லாருக்குமே வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்ச உடனே குழந்தை வேணும்ன்ற ஆசை இருக்கும், அவர்களுக்கே ஆசை இருக்கும். அதனால் முதலிலேயே இதை அணுகும் பொழுது, திருமண உறவை அணுகும் பொழுது நம்ம எப்ப குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணவன் மனைவி சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்து கொண்டு அவர்கள் உறவை தொடங்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அந்த உறவு ஒரு சந்தோஷமான உறவு, பிரச்சனை இல்லாத உறவு, ஆரோக்கியமான ஒரு உறவாக அமையும். வணக்கம் நேயர்களே. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒண்ணுமே சாப்பிட்றதில்ல, ஆனால் வெயிட்டு கேட்டால் 110 கிலோங்கிறாங்க. எப்படி அது ஆக முடியும்? உடனே நாங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறாங்க. நாங்கள் காலை உணவு சாப்பிட்றதில்ல, மதியம் சாப்பிட்றதில்ல, ஆனால் நாங்கள் வெயிட்டு போட்டுடுறோம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது வெயிட் வந்து ஒரு பேராமீட்டர் தான். ஆனால் 100 கிலோ மேலே இருக்கிறவங்க அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆக ஆக அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா 110 120 கிலோ மேலே ஜாஸ்தி ஆகிறவங்க, அதுவும் அவங்க வெயிட்டு ஹைட்டுக்கு ப்ரப்போர்ஷனட்டாக இருக்கணும். இப்போ 6 அடி 2 அங்குலம் இருக்கிறவங்கலாம் 80 கிலோ 100 கிலோ இருந்தால் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இருக்கிறது 5 அடி ஆனால் இருக்கிறது 110 கிலோன்னா நிச்சயமாக பிரச்சனை தான். அதனால ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு இது ஒரு முக்கியமான கருத்து. அதே மாதிரி வயசுக்கு ஏற்ற வெயிட்டு, இதெல்லாம் முக்கியமான கருத்துகள். இப்போ என்ன கவலை அப்படின்னா, முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பொழுதுன்னு இருப்பாங்க. கிருத்திகை, சனிக்கிழமை, ஏகாதசி, சஷ்டி, இந்த மாதிரிலாம் பௌர்ணமி. இப்போது நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரலும் எடுங்க, 1 ஹவர் கூட விடுறதில்ல, ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எழுந்த உடனே காஃபி டீ குடிக்கிறாங்க. சில பேர் வந்து பல் வளர்க்காத கூட காஃபி டீ குடிக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான கருத்து. ஏன்னா இது வந்து உடம்பு வாயில் இருக்கிற கிருமிகள் பூரா வயிற்றுக்குள்ளே போய் வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் காலை உணவு ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம தவிர்க்கவே கூடாது. 2 இட்லி இல்லை 2 தோசை இந்த அளவு சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா இந்திய நாட்டில் எடுத்திங்கன்னா 100 பேர் எடுத்தால் கிட்டத்தட்ட 60 பேர் வெயிட்டு ஜாஸ்தி தான் இருக்காங்க. வெயிட்டு கம்மி யாருமே ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. அதனால நம்ம எல்லாருக்குமே 2 3 இட்லி போகிறோம், 2 தோசை தாராளமாக போகிறோம். காலையில் பொங்கல் சாப்பிட்றதா இருந்தால் 1 கப் போகிறோம். இது சாப்பிட்டு நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு அடுத்த கேள்வி உடனே கேட்டுருவாங்க. 1 கப் பழம் சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணாது. சக்கரை வியாதி இருக்கிறவங்க கூட பழம் சாப்பிட்லாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ஆஃபீஸ் வந்தோடனே அப்பா சிரமமாக இருந்தது, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு திருப்பி ஒரு காஃபி குடிக்கிறாங்க. 10 மணிக்கே 10:30 மணிக்கே ஒரு காஃபி. திருப்பி 12 மணிக்கு ஐயோ இன்னைக்கு லஞ்ச் லேட் ஆக போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு காஃபி குடிக்கிறாங்க. காஃபியோ டீயோ பாலோ ஏதோ ஒன்று. திருப்பி லஞ்ச் சாப்பிட்றாங்க 1:30 2 மணிக்கு. அதுவும் எப்படி, 3 கப் சாதம், 1/4 கப் காய் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் காய், இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் முட்டை வச்சுக்கிறாங்க, இல்லை சிப்ஸு, இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ், வத்தல் வடாம் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் 3 o'clockலாம் பசிக்கிறது. ஏன்னா மதிய உணவில் நிறைய காய் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக பசிக்காது. அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லையே, சாதம் மாத்திரம் நிறைய சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் குறைச்சிடுறாங்க. ஸோ 3 மணி ஆனால் இந்த சாதம் நிறைய சாப்பிட்டதுனால தூக்கம் வராப்பில் இருக்குது. உடனே 2 மணிலேருந்தே எதிர்பார்க்குறாங்க எங்கே டீ காஃபி வருதுன்னு, உடனே டீ காஃபி சாப்பிட்றாங்க. திருப்பி 4 5 மணி பார்த்தீங்கன்னா ஐயோ பசிக்கிறாப்புல இருக்குது, சமோசா வேணும், பஜ்ஜி வேணும், பக்கோடா வேணும்னு இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று கேக்கு, பிஸ்கெட்டு, பன்னு, பிட்ஸா இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்களா, திருப்பி பசிக்குதுங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சிரமமாக 6 மணிக்கு கிளம்பி நாங்கள் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமே, அந்த டிரைவிங் அந்த ட்ராவல் டைம் அதுவே டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. திருப்பி 7 மணிக்கு காஃபி டீ குடிக்கிறாங்க. திருப்பி 8 9 மணிக்கெலாம் சாப்பிட்டுடுறாங்க. அது ஃபுல் மீல். சில பேர் அசைவ முறை கூட நைட்டில் சாப்பிட்றாங்க. ஃபுல் மீல் சமைச்சு அப்போ தான் சாப்பிட்றாங்க. ஸோ சாதம் உண்டு, காய் உண்டு, இல்லை காய் இல்லைன்னா கட்டாயம் முட்டையோ அசைவமோ உண்டு. அப்புறம் வத்தல் வடாம் எல்லாம் உண்டு. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன தூங்குறது 11 12 மணி, அப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டு பழம் சாப்பிட்றாங்க, ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. சிலர் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் ஒரு நாளைக்கு முடிச்சிடுறாங்க. 5 பிஸ்கெட் 10 பிஸ்கெட் ஒரு நாளைக்கு. ஸோ இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 ஹவருக்கு 2 ஹவர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் ஏன் போடாது? நம்மளுக்கு தேவையான உணவு தானே சாப்பிடணும். இப்போ ஒருத்தர் வந்து 5 அடி 4 அங்குலம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 60 கிலோ அவங்க இருக்கணும். அவங்க 58லேருந்து 62 கிலோ வரலும் இருந்தால் அவங்களுக்கு 1800 கேலரி வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதே அவங்க 70 75 கிலோ இருந்தால் கொஞ்சம் 200 கேலரி குறைச்சிட்டு 1600 கேலரி சாப்பிடுன்னு சொல்கிறோம். எல்லாருமே சாப்பிட்றது 2000 2200 கேலரி. அப்புறம் ஏன் எங்களுக்கு வெயிட் போடுது, நாங்கள் எப்பவும் சாப்பிட்றாப்புல தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் மீறி எந்த ஆஃபீஸ் எடுத்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பர்த்டே, ஆனிவர்சரி, மதர்ஸ் டே, சிப்ளிங்ஸ் டே, குழந்தை டே, கிராண்ட்ஃபாதர் டே, கார்டியாக் டே, ஹைப்பர் டென்ஷன் டே, இந்த மாதிரி ஏதோ ஒரு டே மாதத்துக்கு 10 வந்துடுது. இதுக்கு உடனே ஒரு கேக்கு, உடனே ஒரு பிஸ்கெட்.
ஏன் நம்ம பார்ட்டியாக வைக்கிறச்சே கட் ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடக்கூடாதா? அதுவும் வேலை தானே. இப்போ பெருமைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேலை தான். இல்லை யார் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்க இந்த மாதிரி அந்த சீசன் காயோ, இப்போ தர்பூஸ் பழம் ஒன்று எடுத்து 2 போட்டு சாப்பிடலாம் இல்லையா? அந்த நம்ம தாட் ப்ராசஸை மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம தான் ஹையஸ்ட் செடென்ட்ரி பாப்புலேஷன் இந்த வேர்ல்ட்லேயே நம்ம இப்போ தான் இருக்கோம். யாருமே உடல் பயிற்சியே செய்யறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எல்லாம் சொல்லுது 100 பேர் எடுத்தோன்னா 3 பேர் கூட வாரத்தில் 5 நாள் எழுந்து அரை மணி நேரம் வாக்கிங் போகிறவங்க 3 பேர் கூட இல்லை. அப்போது வியாதி வராத எப்படி இருக்கும்? நம்ம எப்படி குளோபல் கேபிட்டல் ஆஃப் கார்டியாக் டிசீஸ், குளோபலி 2nd டயபெட்டிஸ். இது ஆச்சரியமே இல்லையே. சாப்பிட்டுட்டே இருக்கோம், உடல் பயிற்சியே இல்லை, உணவில் நிறையா எண்ணெய். அப்போது இது ப்ராப்ளம். கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது குறிப்பு இருக்கு. இதில் என்னன்னா, உங்கள் வீட்டில் ஒரு 40 years and above பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னும் போது அந்த ஏஜில் கண்டிப்பாக வர்றது தான். அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கணும், ரெகுலராக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற விஷயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள அப்படியே விடாமல் அதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு டைவர்ட் பண்ணி விடலாம். எப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஹெட் மசாஜோ இல்லை ஃபேஷியலோ வீட்லேயே நீங்கள் இருக்கிற பொருள் வச்சு ஒரு கேரட் ஜூஸ் பண்ணி அதை ஃபேஸ் போட்டு நல்லா ஃபேஷியல் மாதிரி ஏதாவது ஒரு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ இது மாதிரி பண்ணால் அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் குக்கரி ஷோ பண்ண போனது ஃப்ரை இட்லி. தேவையான பொருட்கள்: இட்லி, முட்டை, மிளகாத்தூள், டொமேட்டோ பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் இடிச்சது, சர்க்கரை, வெங்காயம், எண்ணெய், மல்லி இலை, உப்பு, கொடமிளகா, பச்சை மிளகு, வெங்காயத்தாள். ஃப்ரை இட்லி. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை இட்லிக்கு நமக்கு ஃப்ரை பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ அது எண்ணெய் சூடாகட்டும். அப்போ நமக்கு மாவு இது ஃப்ரை இட்லி எப்படி பண்ணணும், അതിൻ്റെ மிக்சிங் எப்படின்னு பார்க்கலாமே. இது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன். அதுதான் நான் அளந்து வச்சது. அது இப்போ ഞാനിപ്പോൾ ഒരു 5 ഇഡ്ഡലി, അതായത് 5 ഇഡ്ഡലിക്ക് பண்ணுங்க. നിങ്ങൾ ഒരു ഫുൾ മുട്ട വേണ്ട, അതിൻ്റെ പാതി പോതും. അപ്പോൾ അത് മഞ്ഞയും വെള്ളയും കൂടി കലർന്നതാണ് വേണം. கொஞ்சம் உப்பு, நிறைய வேண்டாம், கொஞ்சம். அதுக்கு பேலன்ஸுக்கு தான் அந்த உப்பு கொஞ்சம் போடுறது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது ஒரு 1/2 ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் இப்போ போட்டால் போதும். நமக்கு இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் கூடி போடணும். எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் இப்போ இந்த மசாலா, முட்டை, உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி தேவை இருக்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு தோசை மாவில் അല്ലെങ്കിൽ கொஞ்சம் பஜ்ஜி மாவினாலும் கொஞ்சம் பருவத்தில் நமக்கது பேஸ்டிங் பண்ணணும்.
அந்த டைமில் தான் நமக்கு இது பேஸ்ட் முன்னாடி பண்ணியிருந்தா அது மாவு கட்டையாக இருக்கும். அப்போ நம்ம இட்லி ஃப்ரை இட்லி பண்ண எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, இட்லி எப்படி பண்ணணும். இட்லி நல்லா சாஃப்டாகனு கொஞ்சம் அவில் போடணும், என்ன அவில் ஆയാലും பரவாயில்ல. அப்புறம் அதில் இனியும் கொஞ்சம் கூட சாஃப்டாக சவ்வரி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதிலும் இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு ஒரு தணுப்புக்கு வயிற்றுக்கு தணுப்பாயிட்டு நம்ம வெந்தயம் போடணும். அது 1 ஸ்பூன் மாதிரி நிறைய போட வேண்டாம், கசத்துடும். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த இட்லி பாருங்களேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இந்த இட்லி நான் சொல்லி தந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா அந்த இட்லி ஒரு 2 நாள் நம்ம ட்ரெயின்லக்க போகும்போது நம்ம அந்த இட்லி தனியே பேக் பண்ணி வச்சுட்டு சட்னி அதாவது மிளகாத்தூள் எல்லாம் தக்காளி தொக்கு இதெல்லாம் நாளைக்கும் அதாவது ஒரு நாள் நைட்டு யூஸ் பண்ணலாம், காலையில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சாஃப்டாக இருக்கு இந்த இட்லி. நான் சொல்லி தந்த அதே டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த நமக்கு இட்லிக்கு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒன்னொன்னாയിട്ട് முக்கி எடுக்க தேவையில்லை, அப்படியே இந்த மாவில் புரட்டிட்டு அப்படியே எடுத்துடலாம். சீக்கிரம் சீக்கிரம் போடணும், அப்படியே கரிஞ்சிடும். இந்த சோள மாவும் மைதா மாவு எல்லாம் சேர்த்திருக்கிறோம் இல்லையா. அப்போ நிறைய சேர்க்க வேண்டாம். நான் சொல்லி மாவு அதாவது சோள மாவு எவ்வளோ மைதா மாவு எவ்வளோன்னு சொல்லி தந்திருக்கேன். அந்த ஒரு கணக்கில் தான் போடணும். நிறைய போட்டால் அது அப்படியே ஒரு வழிஞ்ச ஒரு பசை மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஒரு பன்னு மாதிரி இல்லையா, அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்றும் கூட ஸ்பாஞ்சாக இருக்கிற இது. இந்த இட்லி என்னோட பசங்களில் காலேஜிலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்பவுமே என் குழந்தைகளை எடுத்துகிட்டு போகும்போது 2 பாக்ஸ் தான் கொண்டு வந்தேன். அங்கே எல்லாருக்கும் டீச்சர்ஸில் இருந்து எல்லாருக்கும் இந்த இட்லி வேணால் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை இட்லி ஐட்டம் இது நான் எப்பவுமே சொல்லும், இது ஒரு சீக்ரெட்டான நான் நம்ம கலைஞர் டிவி நேயர் பார்த்துட்டு எல்லா பசங்களுக்கும் பண்ணி எப்பவுமே நம்ம இட்லி என்ன ஒரு சாம்பார்ல ஒரு மிளகாத்தூளோ அப்படிதான் சாப்பிட்றேன்ல, ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம். குழந்தைகளை இட்லி சாப்பிட இட்லி சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஆவியில் வேக வச்சுட்டு தானே இல்லையா சாப்பிடுறது, இடியப்பம் இட்லி இதெல்லாம். அப்போ ஒரு ஜுரம் வந்தா கூட நீங்க இட்லி சாப்பிடுங்க சொல்லும். என்னாச்சு அது இட்லி சாப்பிட்டா வயிற்றுக்கு எதுவும் ஆகாது. அப்போ நம்ம பசங்களை என்ன பார்த்து இட்லியா வேண்டாம்ட்டு அப்படியே ஓடிடும். நமக்கு எப்பவுமே ஒரு வெரைட்டி ஐட்டம்ஸ் ஏதோ ஒரு பொருள் பார்த்தா அப்போ ஒரு வெரைட்டி பசங்களுக்கு நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்து கொடுக்கணும். இப்போ அந்த இட்லி எல்லாம் ஃப்ரை ஆச்சு. இது பாருங்க யாருன்னு சொல்லுமா இது இட்லின்னு, அப்படி கிறிஸ்பி ஆயிட்டு. இது பாருங்க சவுண்டு கேட்கறேன் இல்லைங்களா, அவ்வளோ கிறிஸ்பி ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை நமக்கு இப்படியே சாப்பிடல, அப்படி வேணும் கூட சாப்பிடணும். நான் மசாலா சில்லி பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்படி வேணும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி வேணுங்க சாப்பிடலாம். இனி இந்த கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிற எண்ணெய் மாத்திடலாம். என்னாச்சு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் அந்த பேஸ்டிங்ல எல்லாம் சேர்த்திருக்கேன்ல, அந்த ஃபிளேவர் எல்லாம் இந்த எண்ணெயில இறங்கிடும். அப்ப இந்த எண்ணெய் நமக்கு கிரேவி பண்ணும்போது யூஸ் பண்ணிடலாம். இது ஒரு சைனீஸ் ஐட்டம் நமக்கு சொல்லணுங்க சொல்ல. என்னாச்சு நான் இந்தியன் ஐட்டம்ஸ் தான் பண்ணி கொடுக்கறது. இது பசங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடும். அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வெங்காயம். இனி இதுல அவ்வளோன்னும் இல்லை, அப்படியே மிக்சிங் தான். வெங்காயம் மீடியம் அதாவது இதே மாதிரி கட் பண்ணுங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணுண்டா. இது இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ்ல நான் இட்லி ஃப்ரைக்கு பண்ணுவேன் சின்னதாயிட்டு. அதாவது பெரிய வெங்காயம் நல்லா மூத்தது வேண்டாம், இளம்பு போதும். இது நம்ம கொடமிளகா ஒரு ஹாஃப் போதும். கொஞ்சம் 2 பச்சை மிளகு போடுங்க. 2 மிளகு ஃபுல் கிடையாது, சின்னதாய் கட் பண்ணி பசங்களை தானே சாப்பிட போற. அப்ப சின்னதாயிட்டு 2 பீஸ் போதும்.
ஜிஞ்சர் கார்லிக் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம இட்லியில் உப்பு இருக்க, மசாலா படம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்க, அப்போ கொஞ்சம் போதும். பார்த்து நமக்கு உப்பு இல்லாட்டி அப்புறம் போடலாம். டொமாட்டோ பியூரி. இதுக்கு நான் இந்த டொமாட்டோ பண்ணும்போது சொல்லித்தரேன். நான் இப்போ கொஞ்சம் நான் டொமாட்டோல இந்த சில்லி பவுடரை போட்டிருக்கேன். அப்போ இதுக்கும் கொஞ்சம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டால் போதும். கொஞ்சம் சுகர் 1 ஸ்பூன், கொஞ்சம் தண்ணி. இந்த மசாலா வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி. இந்த டொமாட்டோ எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நம்ம டொமாட்டோ, அதாவது பெங்களூர் டொமாட்டோ இருக்கிறது இல்லைங்களா, அது நல்லா பாயில் பண்ணி அதில் சீடெல்லாம் எடுத்து மாற்றிடணும். அப்புறம் கொஞ்சம் அதே ஒரு கார்லிக்கு, அதே ஒரு பெரிய குண்டு கார்லிக் எடுத்து അതിൻ്റെ തൊലിയെല്ലാം നീക്കി அது வேக வைக்கணும். வேக வச்சு அது நல்லா திளைச்ச தண்ணின்னு அப்படியே எடுத்துடணும். அதே மாதிரி இந்த வெங்காயம், அதே அந்த வெங்காயம் சொல்லி இல்லையா, அது நிறைய வேண்டாம், 2-3 பீஸ் அதுக்கு ஃப்ளேவருக்கு தான், அதுவும் அப்படியே அந்த தண்ணியில் எடுத்துடணும். இதெல்லாம் நல்லா அரைச்சு, இதை அரைக்கும்போது நம்ம வினிகர் யூஸ் பண்ணுறேன். 2-2.5 ஸ்பூனு வினிகர் ஒழிச்சிடணும். அந்த வினிகர் இதெல்லாம் கூடி மறுபடியும் அரைச்சிடணும். நம்ம தண்ணி ஊற்றல, வினிகரில் தான் அரைக்கிறேன். அதில் நம்ம அந்த டைமில் சிலவங்களை முன்னாடியே அதில் சுகர் போடும். நான் போட மாட்டேன். என்ன நம்ம அந்த யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பேஸ்ட் எப்பப்போ யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் நான் சுகர் போடும். சுகர் முன்னாடி போடணுங்க, போட்டுக்குங்களேன். இதுதான் என்னுடைய இந்த டொமாட்டோ இது இப்போ பியூரின்னு சொன்னது. இதுக்கெல்லாம் நான் எல்லாத்திനും அதாவது ஓரோ பொருள், அதாவது இன்னைக்கு நான் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த டொமேட்டோ தான் சாப்பிடணும். இந்த பேஸ்ட் தான் வேணும். இந்த டைமில் நம்மட இட்லி ஃப்ரை இதில் போடுறேன். இந்த டைமில் இனி உங்களுக்கு காரம் வேணும்னு இருந்தால் இந்த டைமில் தான் நம்ம காரம் வேணுமோ புளிப்பு வேணுமோ எது இருந்தாலும் இந்த டைமில் நமக்கு போடலாம். இந்த லாஸ்ட் டைமில் தான் நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டேஜ் எத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். ஒரு குக்கிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படியே வந்திருந்தா நமக்கு கரெக்டாயிட்டு தெரிஞ்சு வைக்கும். இப்போ எல்லாம் நிறைய குக்கிங் கிளாஸ் எல்லாம் பசங்களுக்கு போய் படிக்கிற என்னோட பசங்களாണെങ്കിലും என்ன பொருள் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சும்மா வீட்டுக்கு ஒரு உப்பு மிளகு அது மட்டும் சொல்லிக் கொடுக்காதுங்க. ஒரு கிளாஸ் எடுக்க வரும்போது அவங்களுக்கு எல்லாம் விவரமாயிட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு எப்படி இடவழகணும், வீடு எப்படி கிளீன் பண்ணி வைக்கணும், அதே மாதிரி குக்கிங்கில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எல்லாமே இப்போ எல்லாம் வெளியூர்ல எல்லாம் படிக்கிற எல்லாம் நம்ம தான் செய்யணும். அப்போ பசங்களுக்கு கூட அம்மாமாரி வச்சு இந்த குக்கிங் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைங்க பக்கத்து ஏதோ கிளாஸ் எடுக்கணுங்க, அவங்களுக்கு அனுப்பி நல்ல ஒரு குக்கிங் பண்ணணும். நல்லா அவர் குக்கிங் பண்ணி அவங்க கையாலே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கு இல்லையா. நம்ம எப்பவுமே ஹோட்டலில் பசங்களை ஆர்டர் தரும், இன்னும் ஹோட்டலில் அங்கே போய் சாப்பிடு இங்கே போய் சொல்லணும். வீட்டில் சமைச்சிடணும். இதுக்காக நம்ம ஹோட்டலில் நிறைய காசு கொடுத்து சாப்பிடணும். இப்போ நம்ம வீட்டில் எந்த வீட்டில் இட்லி பண்ணாமல் இருக்கிறேன் இல்லையா, எல்லா வீட்டிலும் இட்லி இருக்கிறேன். அது ஒரு வெரைட்டி ஐட்டம் ஆகிட்டு பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது யாரும் நமக்கு ஒரு சிக்கன் ஐட்டம், சிக்கன் நல்லோன்னு பிடிக்கிற பசங்களுக்கு சிக்கன் சொல்லிட்டு கொடுக்கலாம். பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நமக்கு இதொரு சர்விங் பிளேட்டில் போடலாம்.
பாருங்களேன், ரொம்ப ஃப்ரை ஆயிருக்க. நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியாச்சுல, இதுதான் ஃப்ரை. இட்லி ஃப்ரை சொல்லும்போ ரெடி ஆச்சு. நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த வெங்காயம் இந்த குடமிளகு தான் இதுக்கு வேண்டது. பாருங்க, இதுக்கு நம்ம அலங்காரம் தேவையில்லை, എന്നാലും சின்னதாயிட்டு ஒரு கார்னிஷ் போடலாம். இட்லின்னு யாரும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது இட்லி ஃப்ரை தான். ஒரு டேஸ்டாய இட்லி ஃப்ரை தயார் பண்ணியிருக்க. இது ഞാൻ എപ്പടിയെല്ലാം பண்ணியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணி, செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணி, தேர்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணி, இது நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்க. எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் பசங்களுக்கு டெடிகேட் பண்றேன். எல்லாரும் செய்யணும், சந்தோஷத்தோடு சாப்பிடுங்க. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிதாயினி வனிதா ஆனந்த். இன்று நான் தங்களிடையே பகிர்ந்து கொள்ளப் போகும் கவிதை உலக பொதுமறையாம் குரல் தந்த வள்ளுவனின் சிறப்பு பற்றியது. வள்ளுவர் நம் வானம். தோன்றிற் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது வள்ளுவர் வாக்கு. வானம் மட்டுமல்ல, வள்ளுவமும் புகழொடு தோன்றிய அரிய பொருளே. வானம் மட்டுமல்ல, வள்ளுவமும் புகழொடு தோன்றிய அரிய பொருளே. வானம் வேறு வள்ளுவம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. ஒற்றுமைகள் ஒன்றல்ல பல உண்டு, ஒற்றுமைகள் ஒன்றல்ல பல உண்டு, ஒவ்வொன்றாய் கேளிர். வானம் அளவில் பெரியது, அளப்பரியது. வள்ளுவ கருத்துக்களோ அரியது, அளந்தறிய இயலாதது. வானமும் வள்ளுவமும் இறைவனின் அரிய கொடை, உலகம் அனைத்திற்கும் ஒருமித்த குடை. அதன் பயனை தூய்க்க யாரிடம் முடியும் நமக்கு தடை? குறளின் வடிவமோ எழுசீர் அழகிய நடை, அதன் கருப்பொருளோ கருத்தில் பெரிய எடை. வாழ்வின் தடைகள் தகர்க்கும் படை, உலகின் எல்லா கேள்விகளுக்கும் எளிய விடை. கருத்து வெள்ளம் திறந்திடும் மடை, வாழ்வியல் நீதிகள் நிறைந்த கடை. மானுடரின் தன்மானம் காக்கும் உடை. குளிர் மழை தரும் வானில்தான் பேரிடியும் பெருமின்னலும் மறைந்துள்ளன. இனிய கருத்துக்களுடன் பயனில் சொல் பேசுவோன் பதடி, மக்கட்பண்பற்றவன் மரம் என சாடும் குறளின் குரல். குறளின் குரலில் இனிய தேன் பாலும் உண்டு, தவற்றை கண்டிக்கையில் வலிய கோலும் உண்டு. தண்ணிய மழை சிந்தி உலகை உயிர்ப்பிப்பது வானம், நுண்ணிய வடிவில் குரல் தந்து உயிர்களை உயிர்ப்பிப்பது வள்ளுவம். புற உலகிற்கு ஒளி கூட்டும் சூரிய சந்திரர் இருப்பது வானில்தான், அக வாழ்விற்கு வழிகாட்டும் உயர் நெறிகள் இருப்பது வள்ளுவத்தில்தான். புறந்தூய்மை வானின் கொடையாம் நீரால் அமையும், அகந்தூய்மை வள்ளுவத்தின் கொடையாம் வாய்மையால் அமையும். ஆண்டுகள் பலவாயினும் வானை அழிக்க முடியாது, ஆண்டுகள் பலவாயினும் வானை அழிக்க முடியாது. அதேபோல் ஆண்டுகள் பலவாயினும் வள்ளுவம் என்றும் அழிவில்லாதது. வானம் நிரந்தரம், வள்ளுவமும் நிரந்தரம், என்றும் குறையாது அதன் தரம். அதுதான் நம் உயிர் பயிரின் உரம், உலகின் உயிர் அனைத்திற்கும் சிரம். அதை பிழையற பின்பற்றுதலே நல் அறம், என்றும் அதனை தள்ளக்கூடாது புறம். அது தரும் மானுடத்திற்கு புதிய நிறம், கலங்கி நிற்கும் வேளையில் உதவியென நீளும் கரம். வானின் பயன் உணராது அதை அவமதித்தால், கரியமில வாயுவால் ஓசோன் படலத்தை துளைத்தால், துயர் வானுக்கில்லை மண்ணின் மாந்தர்க்குத்தான். அதேபோல் வள்ளுவத்தின் பயன் உணராது அதை புறக்கணித்தால், துயர் வள்ளுவத்திற்கில்லை, அதனால் குறைபடும் நம் குலம். அதனை உணர்ந்து நடப்பின் நலம், அதனால் பெருகும் வாழ்வின் வளம். எனவே வானம் காப்போம், வள்ளுவம் காப்போம்,
வானம் காப்போம் வள்ளுவம் காப்போம், வள்ளுவர் நம் வானம், வள்ளுவம் காக்கும் மாந்தர்தம் மானம்.